ஓம் நம சிவாய. நம்ம எல்லோருக்கும் குபேரன்னா செல்வத்தை அள்ளித்தரும் கடவுள்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அவர் சிவபெருமானோட உயிர் நண்பர், பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, புராணங்களின்படி குபேரன் சிவபெருமான நோக்கி மிக கடுமையான தவம் செஞ்சாரு. அந்த பக்தியில மகிழ்ந்த சிவபெருமான் குபேரனுக்கு காட்சி கொடுத்து அவரை வடக்கு திசைக்கு அதிபதியாகவும் செல்வத்தின் தலைவனாகவும் ஆக்கினாரு. அது மட்டுமில்ல, நீ என் உற்ற தோழனாயிருப்பாய்னு சிவபெருமான் வரம் கொடுத்ததால குபேரனுக்கு ஈச சகி, அதாவது ஈசனின் நண்பன் என்றே ஒரு பெயருண்டு. சிவபெருமான் இருக்கும் கைலாயத்துக்கு பக்கத்திலேயே அலகாபுரி என்ற அழகான பட்டணத்தை உருவாக்கி குபேரன் தன் நண்பன் அருகிலேயே வசிக்கிறாரு. திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள். சிவனை வணங்கும் அதே நேரத்துல அவரோட நண்பரான குபேரனையும் நம்ம மனதார நினைச்சா சிவபெருமானோட அருளும் கிடைக்கும், குபேர சம்பத்துங்கிற செல்வமும் நம்ம வீட்டை தேடி வரும். இப்போ சிவனையும் குபேரனையும் நினைச்சு இந்த மந்திரத்தை கேட்கலாம். ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவணாய தன தான்யாதிபதயே தன தான்ய சம்ருத்திம் மே தேஹி தாபய ஸ்வாஹா. இதுக்கு பொருள் என்னவென்றால், குபேரரே, யக்ஷர்களின் தலைவனே, செல்வத்தின் அதிபதியே, எனக்கு என்றும் வற்றாத செல்வத்தையும் தானியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்குவீராக. இந்த மந்திரத்தை வீடியோவில் 108 முறை அல்லது 33 முறை ஒலிக்க விடுவது மிகவும் விசேஷம். இந்த மந்திரம் நமது வீடியோல இருக்கும், வேண்டுமென்றால் கிளிக் பண்ணி பாருங்க. இது போன்ற பக்தி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வேணுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம். ஓம் நம சிவாய.